குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ 2 நாள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கே டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட்டு 3:00 AM. ஸோ எவ்வளோ மெஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் முகமுடி கொள்ளைக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இங்கே அவ்வளோ சில்னஸ், அவ்வளோ பனி. ஸோ ரொம்பவே கூலிங்காக இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே சேஃப்டியாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறது. ஸோ இன்னும் போக போக சில்னஸ் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் இங்கே இருக்க கிளைமேட்ஸில். ஸோ அதனால இந்த மாதிரி வின்டர் சீசனில் வரவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா இதுவும் கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு ஜாக்கெட்ஸு, இந்த மாதிரி கேப்பு. ஸோ பயங்கர சில்னஸ் இருக்கும் இங்கே. அதனால இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலா சண்டிகர் கிடையாது, இது வந்து அம்பாலா கேன். என்னடா இவன் சண்டிகர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலா கேன்ல நிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்களா? உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா நாங்களும் அதே பிளான்ல தான் இருந்தோம். சண்டிகர் போயிட்டு அங்க இருந்து பட்டேலா போறதா அப்படிதான் இருந்தது. பட் ஆனா ட்ரெயின்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ என்ன இன்சிடென்ட் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன இருக்கு, கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் பாடியை. ட்ரெயின்ல வந்து ஆக்சுவலா ஒரு சூப்பர் பர்சனை மீட் பண்ணோம். அவர் யார் அப்படின்னா, அவர் நேம் வந்து சுரேஷ். ஸோ அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரும் எங்க கூட டிராவல் பண்ணாரு. அவர் வந்து நாட்டுக்காக கஷ்டப்படுறேன்னு சொன்ன தெரிஞ்சிருக்கும். இஸ் மிலிட்ரி மேன். எங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்காக ஒரு ஃபேமிலி கூட இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 25 டேஸ்க்கு அப்புறம் திரும்பியும் அவரோட டியூட்டிக்காக போறாரு. அந்த வேலை தான் வந்து எங்களையும் மீட் பண்ணாங்க. எங்களுக்கு ஆப்போசிட் சீட்ல தான் அவங்க இருந்தாங்க. அவர் வந்து டியூட்டிக்காக வந்து அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் போறாரு. ஸோ அப்போ எங்களை இன்ட்ரோ பண்ணாரு. நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் நாங்க சொன்னோம், இந்த மாதிரி நாங்க NS போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க எப்படி போய் சேஞ்ச் ஆகுன்னு கேட்கும்போது தான் சொன்னோம், இந்த மாதிரி நாங்க சண்டிகர் போவோம், சண்டிகர்ல இருந்து அங்க இருந்து சேஞ்ச் ஆகி போவோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னாரு, இல்ல நீங்க சண்டிகர்லாம் போவேனா, நீங்க வந்து ஸோ அம்பாலா கேண்ட் அந்த சண்டிகருக்கு முன்னாடி ஸ்டேஷன் இறங்குங்க, இங்க இருந்து போனீங்கன்னா ரொம்ப கிட்ட NS அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க கூகுள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்க இருந்து அம்பாலா கேண்ட்ல இருந்து NS வந்து ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. இதுவே நீங்க சண்டிகர் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது, 70 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ கூகுள் அதுக்கப்புறம் செக் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஸோ அவர் சொன்னதா பெஸ்டா இருந்தது. ஸோ அதனால வந்து நீங்க எந்த தமிழ்நாட்டுல இருந்து நீங்க வந்தீங்கன்னா எங்களை மாதிரி அம்பாலா கேண்ட்ல இறங்கிடுங்க. இங்க இருந்து ரொம்ப கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான். இங்க இருந்து கேப், ஓலா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம போறது இன்னுமே பெஸ்டா இருக்கும். நிறைய பேர் வந்து சண்டிகரை போயிட்டு அங்கிருந்து சேஞ்ச் ஆகிற பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது ரொம்பவே வந்து ரொம்ப லாங்கா இருக்கும், மணி எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க இங்க இருந்து கண்டினியூ பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு போட்டது. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் எங்க ரூம் அகாமடேஷன் இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.